Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்க்கான செகண்ட் மிட்டம் 2025 ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போடாமல் பார்க்குறீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம லைக் போட்டுட்டு பாருங்க. வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். 9th இங்கிலீஷ்க்கு நம்ம சேனல்ல ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஸ் அண்ட் போயம்ல இருந்து நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அந்த வீடியோ நீங்க சப்போஸ் இன்னும் பார்க்கலன்னா அதை போய் பார்த்து அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையுமே தரவா படிச்சுக்கிறங்க, ஒன்று கூட ஒமிட் பண்ணாம. அப்படி நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த செகண்ட் மிட்டம்ல நீங்க இங்கிலீஷ்ல சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கான அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க. அதோட லிங்கை வேணா நான் இந்த வீடியோடைய எண்ட் ஸ்கிரீன்ல தரேன். பார்த்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு நடந்த ஒரு கவர்மெண்டுடைய அஃபிஷியலான கொஸ்டின் பேப்பர் தான் இது. சரியா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு 1 மார்க் 8 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் 8 மார்க்ஸ் அப்படின்றப்போ இதில் ஃபர்ஸ்ட் 2 உங்களுக்கு சினானிம்ஸ். ஃபியூரியஸ்லி அப்படின்னா ஆங்கிரிலி. செகண்ட் ஒன் ட்ரிக்லிங் அப்படின்னா ஃப்ளோ. அடுத்த 2 கொஸ்டின் ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. சீப்பஸ்ட் அப்படின்றதுக்கு நமக்கு காஸ்ட்லியஸ்ட். ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா ஹேட்டிங், ஆப்ஷன் பி. அடுத்து ஃப்ரேசஸ் கேட்டிருக்காங்க. வி கேன் ஆல்வேஸ் டேஷ் த அட்டிக் அண்ட் ஆன் டு த ரூஃப். கிளைம் அப். சரியா? நெக்ஸ்ட் இடியம். இன் டீப் வாட்டர்ஸ் அப்படின்றது இன் பிக் ட்ரபிள். மாடல் வெப். டூ யூ டேஷ் எனிதிங் எல்ஸ். டூ யூ நீட் எனிதிங் எல்ஸ். 8th one tense. I dash this tea shop 2 years ago அப்படின்னா I started, ஆப்ஷன் டி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ல why did the policeman suspect the narrator நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். how did the narrator feel after eating 17 oranges நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். what is the imaginary elixir of life நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். how does water help in the formation of fertile lands இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 4மே நம்ம கொடுத்தது தான். அப்போ எனி 3ன்றப்போ 3 × 2 6 மார்க்ஸ் இந்த பார்ட்ல செக்ஷன்ல நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பொய்டிக் டிவைஸ் கேட்டிருக்காங்க. ரைம் ஸ்கீம். நமக்கு ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏ ஏ பி பி. ரைமிங் வேர்ட்ஸ் டூ யூ நைஸ் ஸ்லைஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. இது பர்சானிஃபிகேஷன். அப்புறம் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த செட்டு ஸ்பைடர் ஃபர்ஸ்ட் லைன்ல நமக்கு இருக்குது. அப்புறம் டியர் டூ இருக்குது ஃபர்ஸ்ட் லைன்ல. சரியா? ஃப்ளை ஃப்ரெண்ட் இருக்குது. பட் இவங்க ஜென்ரலா கேட்டிருக்கிறதுனால நம்ம எல்லா லைனுக்குமே எழுதுற மாதிரி இருக்கும். ஏதாவது பர்டிகுலர் லைன் மட்டும் கேட்டாங்கன்னா அது மட்டும் எழுதினா போதும். அதுக்கப்புறம் ரோட் மேப் கேட்டிருக்காங்க. சரியா? யூ ஆர் ஹியர், இந்த இடத்துல இருக்கீங்க. எங்கே போகணும்னா ஸ்கூலுக்கு போகணும், இங்கே வரணும். அப்போ கோ ஸ்ட்ரெயிட்டு, டேர்ன் லெஃப்ட், வாக் ஆன் த மெயின் ரோட். அதுக்கப்புறம் இல்லை வாக் பாஸ்ட் த பஸ் ஸ்டாண்ட். அப்புறம் டேர்ன் லெஃப்ட். அதுக்கப்புறம் ரீச் ஸ்கூல் ஆன் யுவர் லெஃப்ட் சைட். அதுக்கப்புறம் கிராமர்ல பார்த்தீங்கன்னா பங்க்சுவேஷன் கேட்டிருக்காங்க. டாமுக்கு டி கேபிட்டல்ல போடணும். சரியா? அதுக்கப்புறம் இங்கே கமா போட்டுட்டு இங்கே எக்ஸ்கிளமேஷன் மார்க், கமா, டபுள் கோட்ஸ் போட்டு இங்கே லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இன்டைரக்ட் ஸ்பீச் ஷீ செட் தட், சாரி ஷீ ஆஸ்க்டு வாட். இங்கே யூவை ஹீயாவும் மாற்றலாம், ஷீயாவும் மாற்றலாம், ஐயாவும் மாற்றலாம். வாஸ் லுக்கிங் அட். அதுக்கப்புறம் இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. யூ ஆர் லிசனிங் டு த மியூசிக். ஐ ஆம் ஸ்விம்மிங் இன் த பூல். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. பேராகிராஃப் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் மேக்கிங், டெங்கு அவேர்னஸ்க்கு. அதுக்கப்புறம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், நோட் மேக்கிங், சம்மரி. இந்த 3ல் ஏதாவது 2 சூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு
சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதே போல தான் உங்களுக்கும் ஈஸியாக வரும். மறந்துடாதீங்க, அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போய் பாருங்கள். அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்கள். அண்ட் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.